ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? வர வர நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இனியாவது குடும்பத்துக்கு மூத்த மருமகளா ஒழுங்கா நடந்துக்கோ. அண்ணாமலை வா. வெண்ணிலா, போமா, போய் விளக்கவே. போமா. வெண்ணிலா, வெண்ணிலா, ஐயோ, வெண்ணிலா, வெண்ணிலா விழுந்துட்டா. யாராவது காப்பாத்துங்க. வெண்ணிலா, என்னாச்சுமா? வரும். வெண்ணிலா, வெண்ணிலா, இல்லையே. ஆர் யூ ஓகே? வெண்ணிலா, பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏமா படியில பார்த்து நிக்க கூடாதா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? நான் கவனமா தான் அத்தை இருந்தேன். கூட்ட நெரிசல்ல யாரோ இடிச்சுதா உள்ள விழுந்துட்டேன். ஏன் நீ? உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, அப்புறம் ஏன் மேல வரல? இல்ல, என்னால நீந்த முடியல. உள்ள யாரோ என் காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னமா சொல்ற? ஆமாமா, யாரோ 2 பேரு வெண்ணிலாவை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்தானுங்க. அதனாலதான் அவங்களால மேல வர முடியல. ஐயோ கடவுளே, என் மருமகளை யாரோ கொல்ல பாத்திருக்காங்களே. அண்ணாமலை, இத சும்மா விடக்கூடாது. என் மருமகளை கொல்ல பார்த்தது யாருன்னு உடனே கண்டுபிடிச்சு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். வேண்டாம்க்கா, திருவிழா நேரத்துல போலீஸ் கேஸ்னு போனா அந்த திருவிழாவுக்கே பிரச்சனை ஆயிடும். ஆனா இத நான் விட மாட்டேன். இந்த திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் இப்படி பண்ணிருக்காங்க. அது யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன்.
முதல்ல பசுமாட்டை சாவடிச்சு திருவிழாவை நிறுத்த பார்த்தாங்க. இப்ப வெண்ணிலாவை கொல்ல பார்த்திருக்காங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னு தெரிஞ்சது அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. எதுக்கும் கவலைப்படாத. வெண்ணிலா, உனக்கு ஒண்ணும் இல்ல. காலையில விரதத்தை பத்தி எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ண. இப்ப பாரு, சாமி உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கு. நீயும் விரதத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்க. அதான் சாமி உன்னை தண்ணீரை தள்ளி விட்டுருச்சு. வான்மதி, உனக்கு எப்போ என்ன பேசணும்னே தெரியாதா? வெண்ணிலா ஏதோ கூட்ட நெரிசல்ல தண்ணில விழுந்துட்டா, அத போய் சாமி குத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் நீ இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. எனக்கு கூட தான் கூட இருந்த பானைய கூட்டத்துல யாரோ தள்ளி விட்டு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அதுக்கு எல்லாரும் ஏன் மேலதானே பழிய போட்டீங்க. நான் விரதம் ஒழுங்கா இல்லாததுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பிட்டீங்க. அதேதான் இப்ப வெண்ணிலாவுக்கும் நடந்திருக்கு. அண்ணி, வெண்ணிலா நீ சொல்றத பார்த்தா இத யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கு போய் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் என் தங்கச்சி மேல பழி சொல்லல. நான் விரதம் இருக்கலன்னா அம்மன் என்ன பக்கத்துல சேர்க்கலன்னு சொன்னாங்க. அப்போ வெண்ணிலாக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னா இவளோ ஏதோ தப்பு பண்ணிருப்பாளோன்னு சந்தேகத்துலதான் கேட்டேன். யாரு தப்பு பண்ணாங்க, யாரு விரதம் இல்லாம ஏமாத்தினாங்கன்னு அந்த சாமிக்கு தெரியும். என் மருமக மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. வெண்ணிலா தண்ணியில விழுந்தது விபத்தா இல்ல யாரோ போட்ட பிளான் ஆனு சீக்கிரமாவே நான் கண்டுபிடிக்கிறேன். அத வச்சு இங்க யாரும் டிராமா பண்ண வேண்டாம். வெண்ணிலா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். சரியா? இங்க பாருங்க, இந்த திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைச்சு சில பேர் தப்பு தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் இந்த திருவிழா நடந்தே தீரும். எல்லாரும் பூஜைக்கு கிளம்புங்க. வாமா.